அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். வாழ்க்கையில் சோதனைகள் எல்லை மீறி போகும்போது சில நேரங்களில் அதிலிருந்து மீண்டு வர ரொம்ப கடினமானதாக இருக்கும். சில நேரங்களில் சோதனைகள் கொஞ்சம் லேசானதாக இருக்கும், ஈஸியாக அது வெளியே வந்துடலாம். சில சோதனைகள் கடுமையாக இருக்கும். ஏன் வாழ்கிறோம், இந்த நாள் எப்படி போக போகுது, ஏன் தான் காலையில் ஆகுதோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ரொம்ப கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதிலிருந்து நாம் வெளியே வரணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் துவா. அல்லாஹ்விடம் நாம் கேட்கின்ற துவா, அந்த துவா மட்டும்தான் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரும். துவாவை தவிர வேறு எதுவுமே இல்லை. என்ன பிரச்சனைகள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யும்போது அந்த கஷ்டத்திற்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சில நேரம் தாமதமாகலாம், உடனே கிடைக்கணும், கேட்ட உடனே நம்ம துவா செஞ்ச உடனே கபூல் ஆகணும், நமக்கு உடனே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில நேரம் தாமதமாகலாம். அந்த தாமதத்தின் காரணம் அல்லாஹ் அந்த இடைப்பட்ட அந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, நாம் எப்படி நடக்கிறோம் சொல்லிட்டு நம்ம சோதிப்போம். எந்த அளவுக்கு நாம் நல்லபடியாக நடந்துக்கிறோமோ, எவ்வளவு பொறுமையோடு நாம் இருக்கின்றோமோ, நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாலும், பெரிய கஷ்டத்தை அல்லாஹ் தந்தான்ல, அதற்கு பின்னாடி நல்ல ஒரு லைஃப்பை ஏற்படுத்தி தருவான். அதனால் எப்போ துவா செஞ்சாலும், அதாவது கஷ்டமான டைம்லையும் சரி நல்ல நிலையிலும் சரி, அதிகமாக துவா செய்யுங்க. அப்படி துவா செய்யும்போது உடனடியாக நிறைவேறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அல்லாஹ் நினச்சா உடனடியாகவும் தரலாம், அந்த கஷ்டத்தை சீக்கிரமாகவும் நீக்கலாம். சில நேரம் தாமதமாகலாம். இப்போ ஒவ்வொரு நபிமார்களின் வாழ்க்கையை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். நபிமார்கள் கேட்ட உடனே எல்லாமே கிடைக்கல. நிறைய நாள் அவங்க தொடர்ந்து ஒரு துவாவை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ் காப்பாற்றினான். அப்போ நாமும் ஒரு துவாவை எடுத்து ஓதிக்கொண்டே இருக்கும்போது, அல்லாஹ்விடம் தொடர்ந்து அந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போவே தெரிஞ்சுக்கிங்க, கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறும் சொல்லிட்டு. ஏன்னா சில பேர் விட்டுடுவாங்க, போச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம கேட்க தேவையில்லை சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் சில பேர் உறுதியாக இருப்பாங்க அந்த காரியத்தில், நமக்கு இது எப்படியும் தேவை சொல்லிட்டு. சில தடங்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை திரும்ப திரும்ப அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அந்த காரியம் நிச்சயமாக கைகூடி வரும். அதனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க. அப்படி நீங்கள் துவா செய்யும்போது நிறைய துவாக்கள் இருக்குது. அல் குரானில் துவாக்கள் இருக்குது. நபிமார்கள் கேட்ட துவாக்கள் நிறைய இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபி இந்த டைமில் இந்த துவா கேட்டாங்க, நான் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்தேன், அவங்க பிரச்சனையை நான் நீக்கினேன், அவங்கள நான் காப்பாற்றினேன், யார் இந்த துவா கேட்டாலும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த துவாவை நமக்காக தரான் அல்லாஹ். அல் குரானில் எதுக்கு தரான்? நாம் ஓதணும், அதை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் நிறைய துவாக்கள் இருக்குது அல் குரானில். அல் குரான் முழுக்க சிறப்பு தான். அதில் துவாக்கள் சொல்லிட்டு நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்று ஒன்றா எடுத்து ஓதுங்க. ஏதாவது ஒரு துவா நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும். நம்ம சேனலில் நிறைய சிறந்த துவாக்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அந்த வகையில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து ஓதலாம். எப்போ ஓதினாலும் அதற்கு பதில் அல்லாஹ் தந்தே தீருவான். கடுமையான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும்போது அந்த நெருக்கடியிலிருந்து நிச்சயம் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். குறிப்பாக இந்த மாதம் என்ன மாதம்? மொஹரம் மாதம். இந்த மொஹரம் மாதத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது சொல்லிட்டு நிறைய உலமாக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு துவாவை அந்த நபி ஓதி அவங்களுடைய பிரார்த்தனை ஏற்கப்பட்ட மாதம் இது. நாமும் இந்த துவாவை தொடர்ந்து இந்த மாதத்தில் ஓதிக்கொண்டே இருக்கும்போது உங்களுடைய பல வருட கஷ்டங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மொஹரம் மாதத்தில் தீரும். நீங்கள் உறுதியுடன் நியத் வச்சு ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அந்த துவா வேறு எதுவுமே இல்லை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். மிக மிக சிறந்த துவா இது, பலம் வாய்ந்த துவா. அல் குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துவாவை பற்றி சிறப்பித்து சொல்கிறான்.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செஞ்ச ஒரு தவறின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டிக்கின்றான். எப்படி தண்டிக்கின்றான்? ஒரு பெரிய மீன் அவங்கள விழுங்குற மாதிரி செய்கிறான் அல்லாஹ். மீன் வயிற்றுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுது நாம் தவறு செஞ்சிட்டோம் சொல்லிட்டு. அப்போ கூட என்னை காப்பாற்று அல்லாஹ் சொல்லிட்டு கேட்கல. நான் தவறு செஞ்சிட்டேன், நான் அநியாயக்காரர்களை ஒருவனாகிவிட்டேன், நீ தூய்மையானவன் சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ்கிறாங்க. அவங்க செஞ்ச தவறுக்காக தௌபா செய்கிறாங்க. அப்படி அவங்க கேட்கும்போது உடனே அல்லாஹ் அவர்களை விடுவிக்கவில்லை அந்த மீன் வயிற்றுலேருந்து. சில காலம் அவங்க மீன் வயிற்றுல தான் இருக்கிறாங்க. மீன் வயிற்றுல இருந்து இந்த தஸ்பீகை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மீன் வயிற்றுல இருக்கும்போது அவ்வளோ இருட்டு. ஒரு பக்கம் மீன் வயிற்றுக்குள்ளே இருட்டாக இருக்கும், கடலோட அடியில் அந்த மீன் போகுது, கடலோட அடியில் பயங்கர இருள் நிறைந்து தான் இருக்கும். ஒரு பக்கம் நைட் டைமில் எவ்வளோ இருட்டு இருக்குன்னு தெரியும். 3 இருள்களில் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த துவாவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சோர்ந்து போகலை. நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமே, அல்லாஹ் நம்ம காப்பாற்றலை சொல்லிட்டு விடலை, துவா கேட்பதை விடலை. தொடர்ந்து இந்த துவாவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சில காலம் அவங்கள அப்படியே விடுறாங்க. பிறகு தான் மீன் வயிற்றுலேருந்து விடுவிக்கிறான். அப்படி மீன் வயிற்றுலேருந்து விடுவித்த மாதம் இந்த முஹர்ரம் மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த ஒரு துவாவை ஓதுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுகின்றது. பொதுவாகவே இந்த துவாவை நீங்கள் ஓதுனாலே நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் இந்த துவாவை பற்றி பர்டிகுலராக சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, யூனுஸ் நபி மட்டும் இந்த துவாவை ஓதி இருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அவர்கள் மீன் வயிற்றுல தான் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு துவாவை ஓதியதன் காரணத்தால் தான் நான் அவர்களை விடுவிச்சேன். என்னுடைய அடியான் யார் இதை ஓதுனாலும், துன்பத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு அடியான் இந்த ஒரு துவாவை ஓதி கேட்டால் நிச்சயமாக அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான். இந்த துவாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸில் இந்த துவாவை பற்றி ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ்லேயும் இந்த துவாவை பற்றி வந்திருக்கு, அல் குரான்லேயும் வந்திருக்கு. மிக மிக சிறந்த ஒரு துவா. எந்த நேரத்தில் நீங்கள் ஓதலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, கஷ்டமான பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு அடங்கும். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும்ல, எல்லா பிரச்சனைக்கும் இதை நீங்கள் எடுத்து ஓதலாம். அந்த நேரத்தில் நியத்து வச்சுக்கிங்க, இத்தனை முறை ஓதணும் சொல்லிட்டு. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஆனால் 313 முறை ஓதனா சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களால் முடிஞ்சால் டெய்லியும் 313 முறை சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு தஸ்பீகை எடுத்து ஓதிக்கொண்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் லேசாகும். குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த ஒரு தஸ்பீகை விட்டுறாதீங்க, அதிகமாக ஓதுங்க. இந்த மாதத்தின் பரக்கத்தால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இன்ஷா அல்லாஹ் லேசாகும். அல்லாஹ் நினச்சா ஒரு நொடி கூட தேவையில்லை, எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். அதனால் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த ஒரு துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். இந்த முஹர்ரம் மாதத்தோட உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.